வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ராஜாவை போல நீங்களே நினைச்சுக்கிறீங்க. பெண்களாக இருந்தா ராணியை போலவும் இளவரசியை போலவும் நீங்க நினைச்சுக்கிறீங்க. நமக்கும் ஆடம்பர வாழ்க்கை கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நாம பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்று மாலை கொஞ்சம், அதாவது காலை நேரத்தில் நீங்க குளிச்சிருந்தா கூட இன்று மாலை சுத்தமா குளிச்சுட்டு அழகா அலங்காரம் பண்ணிக்கிறீங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. என்ன வழிபாடு செய்தாலும், எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த சரவணபவ மந்திரத்துக்கு ஈடு தரும் மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி நெற்றியில திருநீர் பூசிக்கிறங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில ஒரே ஒரு நெய் விளக்கு முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஏத்தணும். நெய் விளக்கு தான் ஏத்தணும். அதற்குத்தான் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை